ப்ளவுஸு ஷோல்டர் லூஸு நம்ம தைச்சி முடிக்கிறதுக்கு முன்னாடியே எப்படி அது சரி பண்ணி தைக்கலான்னு பார்க்கலாம். இது அளவு ப்ளவுஸு. இது நான் தைக்க வேண்டிய ப்ளவுஸு. இங்கே பாருங்கள், நான் கழுத்து பீஸு கொடுக்கவே இல்லை. கழுத்து பீஸ் தைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த கழுத்து வந்து இந்த மாதிரி வச்சு செக் பண்ணி பாருங்கள். கொக்கி பக்கமும் அதாவது இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இப்படி நெக்கு வந்து நம்ம ரொம்ப இழுத்து கொடுக்காம கரெக்டாக வச்சுட்டு வாங்க. இப்போ இந்த ஷோல்டர் தையல் நம்மளது ஷோல்டர் தையல் கரெக்டாக இருந்தது அப்படின்னா நமக்கு நெக்கு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தது அப்படின்னா நீங்கள் எந்த நெக்கு லூஸாக வச்சுருக்கீங்கிறத அப்பயே நீங்கள் சரி பண்ணிக்கிங்க. இங்கே பாருங்கள், நான் தைச்சது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ இது ஷோல்டர் லூஸ் வரும். இப்போ இதை நான் சரி பண்ணிக்கிறேன். இது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, ஷோல்டர் இப்போ நான் வந்து கழுத்து பீஸ் கொடுக்கல பார்த்தீங்களா, அதனால் இப்போயே நம்ம ஷோல்டர் வந்து நம்ம டக் பிடிச்சிக்கலாம். 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு இருந்ததுன்னா நம்ம டக் பிடிச்சிக்கலாம். இதுவே கழுத்து கொஞ்சம் பெருசாக இருந்தது அப்படின்னா நீங்கள் பிரித்து கட் பண்ணிவிட்டு தைச்சிருங்க. நம்மளுக்கு வேலையும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், மறுபடியும் நான் செக் பண்ணி காட்டுறேன். இது முடித்ததுக்கப்புறம் நம்ம கழுத்து பீஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஷோல்டர் ஃபால்ட்டு வரவே வராது. இங்கே பாருங்கள், எனக்கு ஈவனாக இருக்குது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஷோல்டர் லூஸ் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இந்த மாதிரி சரி பண்ணி தைச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம எக்ஸ்ட்ரா இன்னொரு வேலை செய்கிற மாதிரி இருக்குது.